இன்னைக்கு இத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி 2011 ஜெயலலிதா அவர்களுக்கு நான் தேர்தல் அறிக்கை பண்ணி கொடுக்கும் பொழுது, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை 10 ஆண்டுகளுக்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டும், 11% 15% கொண்டு வந்தால்தான் தமிழகம் ஒரு வளமான நாடாக மாறும். அது மட்டுமல்ல, 15 லட்சம் கோடியை 10 ஆண்டுகளில் நீங்கள் அந்நிய நாட்டு முதலீடாக உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து கொடுத்தேன். நான் 10 ஆண்டுகளில் ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட 6 ஆண்டுகள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்ட 4 ஆண்டுகள், 2 சேர்த்து அவர்கள் கொண்டு வந்த அந்நிய நாட்டு முதலீட்டினுடைய எண்ணிக்கை 5,80,000 கோடி. அதில் ஒழுங்காக டிரான்ஸ்லேட் ஆனது 67 லட்சம் கோடி, 67,000 கோடி தான். 10% தான் அதில் டிரான்ஸ்லேட் ஆச்சு. ஆனால் இது 10 ஆண்டுகளில் நடந்தது. ஆனால் 4.5 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடியை அந்நிய முதலீட்டாக கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்தவர் தமிழக முதல்வர் அவர். 4.5 வருஷத்துலங்க 11 லட்சம் கோடி. 1 ட்ரில்லியன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 2030 1 ட்ரில்லியன் இலக்கை அடைவோம் என்று ஸ்டாலின் அவர்கள் சும்மா சொல்லல. அதை கண்டிப்பாக அடைய வேண்டும் என்றால் அது ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் அது முடியும்.